இந்த தமிழ்நாடு அரசியல்ல இந்த வருஷம் நடக்கிற இந்த எலெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சீமான் வரக்கூடாதுங்கிறதுனால புதுசா இறக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் விஜய். சீமான் அவர்கள் 16 வருஷமா அவரோட கொள்கை அந்த அரசியல பாத்தீங்கன்னா இந்த தீய சக்தின்னு உண்மையாவே ஒரு தீய சக்தின்னு இருக்கு தெரியுமா? அந்த தீய சக்திக்கு சீமானோட அரசியல்னா பயம். என்னடா இது, நம்ம ஒரு கட்டமைப்புல நம்ம ஒரு சிஸ்டம்ல நம்ம செயல்பட்டு இருக்கோம், இவன் கம்ப்ளீட்லா வேற ஒரு சிஸ்டமை கொண்டு வரானே, இதுதானே உலகத்துக்கு தேவை, இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொல்ற பாச்சாலாம் பலிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தியை வரவிடாத, யாரு சீமானன்ற அந்த சக்தியை வரவிடாத எண்ணற்ற செயல்கள்ல ஈடுபட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயப்பட்ட ரீசெண்டா நடந்த போன எலெக்ஷன், சென்ட்ரல்ல நடந்த எலெக்ஷனுக்கு 8% வாங்கினாரு. எப்படி வாங்கினாரு? அவரோட அந்த விவசாய சின்னத்தை எடுத்துட்டு அவருக்கு புது சின்னத்தை கொடுத்தாங்க. இது இந்த மாதிரியான ஒரு அவலம் தமிழ்நாடு மக்கள் விட்னஸ் பண்ணது நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. சிவசிவா ஓட்டிங் பேட்ல எண்ணற்ற குளறுபடி, இந்த மைக் சின்னமே சரியா தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? அப்படி இருந்தும் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. சரியா? அப்போ இந்த எலெக்ஷன்ன்றது தலையெழுத்து, தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாத்திர ஒரு எலெக்ஷன். அப்போ இந்த எலெக்ஷன்ல இவன் வந்துட்டான்னா, ஏன்னா இவன் ஏற்கனவே ஃபயரா இருக்கான். அப்போ சீமான் பின்னால ஒரு தமிழர்கள் சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டமே இருக்கு. அவரோட கூட்டங்களுக்கெல்லாம் இந்த சாராயமும் இந்த கோழி பிரியாணியும் கொடுக்காம கூட்டம் கூட்டமா நிக்குது. சரியா? அத நம்ம அவ்வளவு சர்வசாதாரணமா எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த சக்தி எங்க பெருசா உருவாக்கிட போகுது, இது நாளைக்கு நமக்கு எதிரான சக்தியா திரும்பிட போகுதுங்கிற ஒரு பயத்தினால உருவாக்கப்பட்டதுதான் விஜய் என்ற ஸ்கிரிப்டே. சரியா?